தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் வைகோவுக்கு நோஸ்கட் கொடுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சற்று முன் வைகோவுக்கு நோஸ்கட் கொடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திமுக கூட்டணியில் 4 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுக்கு சென்றுவிட்டனர். தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்தார். தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்த பிறகு திமுகவை கண்மூடித்தனமாக விளாசினார். இந்த சூழ்நிலையில் வைகோ அவர்கள் பாராளுமன்ற உரை, தனது பாராளுமன்ற அரசியல் அனுபவம் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தை டெல்லியில் வெளியிட திட்டமிட்டிருந்தார். ராகுல் காந்தி வெளியிடுவார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெற்றுக்கொள்வார் என்று அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது ஜோசப் விஜய் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிடுகிறார், உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் பெற்றுக்கொள்கிறார் என்று நிகழ்ச்சி மாற்றப்பட்டுள்ளது. அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு வழங்கிய பிறகு ஜோசப் விஜய் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துள்ளார். ஆனால் வைகோவோ இதற்கு காரணம் வேறு விதமாக கூறுகிறார். என்னவென்றால், ஜோசப் விஜய் டெல்லிக்கு வந்தால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், அதனால் தான் ஜோசப் விஜய் அவர்களை வரவேண்டாம் என்று கூறியதாக வைகோ கூறியுள்ளார். ஆனால் வைகோ நிகழ்ச்சியை ஜோசப் விஜய் புறக்கணித்துள்ளார் என்பதுதான் உண்மை. வைகோவுக்கு நோஸ்கட் கொடுத்துள்ளார் ஜோசப் விஜய்.